ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆபிரகாம் மரித்து போன பின்பு ஆபிரகாமினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டிருந்தும் அவனை மேற்கொள்ள முடியாமல் இருந்த மற்ற தேசத்து ராஜாக்களும் மற்ற இன மக்களும் ஈசாக்குக்கு எதிராக எழும்பினார்கள். ஆபிரகாமின் நாட்களிலே அவர்கள் தங்கள் ஆடுகளுக்காக வெட்டியிருந்த துறவுகள் எல்லாவற்றையும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு வேறு துறவுகளை வெட்டி தண்ணீர் காணும்போது அங்கிருந்து ஜனங்கள் அவர்களுக்கு எதிராக வந்து, இது எங்கள் இடம், இந்த தண்ணீர் எங்களுடையது, நீங்கள் இங்கிருந்து போய்விட வேண்டும் என்று அவர்களை துரத்தி அனுப்பினார்கள். இப்படி ஈசாக்கு பல முறை துரத்தப்பட்டான். இறுதியாக அவன் பெயர்செபாவுக்கு போனான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அங்கே ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? அபிமெலேக்கும் அவன் சிநேகிதர்களும் சேர்ந்து ஈசாக்கினிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே என்று அவன் சொன்னான். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அன்பானவர்களே, நம்மையும் இதுபோல மற்றவர்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் பட்டு நம்மிடத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாயிருந்து தீமை செய்திருக்கலாம். நாம் அவைகளின் நடுவிலெல்லாம் மௌனமாக இருக்கும்படி தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நாமும் அவர்கள் செய்கிற தீமைக்கு பதிலுக்கு பதில் சொல்லவோ செய்யவோ முன்வராமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போம். ஈசாக்கு பாருங்கள், அவன் யாரிடத்திலும் பிரச்சனைக்கு போகவே இல்லை. அவன் விலகி விலகி போய்கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாள் ஒன்று வந்தது, சத்துருக்களை அவனிடமாக திரும்பி வரும்படிக்கு தேவன் ஈசாக்குக்காக செயல்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் சில நண்பர்கள், சில உறவினர்கள், உங்களை விட உயர்ந்தவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிமித்தம் விலகி சென்று கொண்டிருந்தால் ஒரு நாள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லாரும் காண்பார்கள். அவர்களும் உங்களிடத்தில் வருவார்கள். ஈசாக்கை நடத்தின கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கை எவ்வளவுதான் அவனுடைய எதிரிகள் பொறாமையினாலும் வைராக்கியத்தினாலும் அவனை துரத்தினாலும் நீர் ஈசாக்கோடு கூட இருந்தீர். அவனுக்கு தரிசனம் கொடுத்தீர். அந்த தேசத்தில் அவனை நிலைநிறுத்தினீர். சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்தீர். அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.